கடந்த 5 ஆண்டு காலமா திமுக ஆட்சியில தற்போது ஒவ்வொரு தலையிலும் 1,27,000 ரூபாய் கடன் சுமை இருப்பதாகவும், இது மட்டும் இல்லாம கடன் வாங்கிய பணத்துல 77,000 கோடி ரூபாய் எங்கே போனது அப்படிங்கிற கேள்வியும் தகவலும் புதிய பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. அதிர்ச்சி தரும் இந்த தகவல் குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில பார்க்கலாம். தமிழக அரசின் இடைக்கால பட்ஜெட் சட்டசபையில அறிவிக்கப்பட்டுச்சு. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இடைக்கால பட்ஜெட் தொடர்பான தகவலையும் தெரிவிச்சிருந்தாரு. இப்ப தமிழக அரசு இதுவரை எவ்வளவு கடன் வாங்கி இருக்கு, இதன் மூலம் ஒவ்வொருவர் தலையிலும் எவ்வளவு கடன் சுமை இருக்கு அப்படிங்கிறது பற்றி எல்லாம் தகவல் வெளிவந்திருக்கு. அந்த வகையில தான் 2026 மட்டும் இல்லாம 2027ஆம் நிதியாண்டுல தமிழ்நாடு அரசின் ஒட்டுமொத்த கடன் 10,62 லட்சம் கோடியா இருக்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசை பொறுத்தவரையில கடந்த 2025ஆம் ஆண்டு மட்டும் இல்லாம 26ஆம் ஆண்டில் வருவாய் பற்றாக்குறை பார்த்தீங்கன்னா 41,635 கோடியாக இருக்குன்னு தற்பொழுது நடைபெற்ற பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா தற்பொழுது அந்த இலக்கை விட 69,219 கோடியாக வருவாய் பற்றாக்குறை அதிகரிச்சிருக்கு. அதாவது 27,584 கோடி ரூபாய் அதிகமான வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கு. இது கடந்த பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டதை விட 66% அதிகமாக இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரையில 2,6 லட்சம் கோடி ரூபாய் தான் வரி வருவாயாக வந்திருக்கு. இதுல 1,84 லட்சம் கோடி கடனாக பெறப்பட்டிருக்கு. இதன் மூலமா தான் ஒவ்வொரு தலையிலும் தற்போது 1,27,000 ரூபாய் கடன் சுமத்தப்பட்டு இருக்கு. இதனால தமிழக அரசு சிறப்பான நிர்வாகத்தை வழங்காம தமிழ்நாட்டை கடன் சுமைக்கு தள்ளி இருக்குன்னு எதிர்க்கட்சியினர் ஒரு பக்கம் புகார அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடப்பாண்டுல மட்டும் ஏற்கனவே கணிக்கப்பட்டதை விட 21% அதிகமா மு.க.ஸ்டாலின் அரசு கடன் வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. இப்ப 1,84 லட்சம் கோடி ரூபாய் கடனாக வாங்கி இருப்பது மிக மோசமான நிதி மேலாண்மையாக இருக்குன்னு அன்புமணி ராமதாஸ் ஒரு சைடு குற்றம் சாட்டிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம வாங்கிய கடன்ல மூலதன செலவுகள் செய்தது போக மீதம் இருக்கக்கூடிய 1,33 லட்சம் கோடிய திமுக அரசு என்ன செய்தது அப்படின்னு கேள்வியும் எழுப்பியிருக்காரு. ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா திமுக அரசை பொறுத்த வரைக்கும் மீதம் இருக்கக்கூடிய 1,34 லட்சம் கோடி ரூபாயில ஏற்கனவே கடன் வாங்கிய 55,744 கோடி ரூபாய் கடனை நடப்பாண்டுல திருப்பி செலுத்தி இருக்கு. இது ஒரு வகையில புதிய டெக்னிக்காக இருக்கு. அதாவது புதிதா கடன் வாங்கி அதிலிருந்து பழைய கடனை அடைப்பது என்பது தமிழக அரசியல்ல புதிய திட்டமா பார்க்கப்படுது. இப்ப இது மட்டும் இல்லாம கடனா வாங்கிய 1,84 லட்சம் கோடியில 55,844 கோடி ரூபாய பழைய கடன் அடைத்த வகையில மீதம் இருக்கக்கூடிய 77,233 கோடி ரூபாய் எங்கே போனது அப்படிங்கிற கேள்விக்குறியும் எழுந்திருக்கு. இதன் மூலமா தான் அதிமுக அரசு 77,000 கோடி ரூபாயை ஊழல் செய்திருக்கு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதனிடையே தான் நடப்பாண்டுல 3,31 லட்சம் கோடி அப்படிங்கிற அளவுல வருவாய் இருக்க வேண்டும். ஆனா இப்ப 3,9 லட்சம் கோடி ரூபாய் தான் வருவாயாக வந்திருக்கு. அந்த வகையில தான் 21,871 கோடி ரூபாய் வருவாயில குறைந்திருக்கு. இதுவும் மிகப்பெரிய சுமையா இருந்துட்டு தான் இருக்கு. ஆக மொத்தத்துல கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில திமுக அரசு கடன் வாங்கி எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றியும் இருக்கு. அந்த கடன்கள் அனைத்தும் தற்போது தமிழக மக்கள் தலையில தான் விழுந்திருக்குன்னே சொல்லலாம். பெண்களுக்கு மாசம் 1,000 ரூபாய், பொங்கலுக்கு 3,000 ரூபாய், கல்லூரி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி என்றெல்லாம் தமிழக அரசு இலவசமா தருவதா கூறிக்கொண்டு கடனை வாங்கி அந்த கடனை தமிழக மக்கள் தலையில சுமத்திட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில தான் ஒவ்வொரு தலை மீதும் 1,27,000 ரூபாய் கடன் இருப்பதும் இந்த மக்களுக்கு புரியாமையே இருக்கு. இதுதான் திமுக அரசின் சாதனையா பார்க்கப்படுதுன்னு எதிர்க்கட்சிகள் ஒரு புறம் குரல் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.